அனைவரிடத்திலும் கலகலப்பாக பழகும் எண்ணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான சனி பயிற்சி பலன்களை கூறுகிறேன். சமயநல்லூர் பிரம்ம ஜோதிட நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். சனி பயிற்சி 2026 வருடம் மார்ச் 6ஆம் தேதி, அதாவது இன்னைக்குதான் உங்களுக்கான வீடியோ நான் போடுறேன். இன்னைக்கு சனி வந்து பெயர்ந்து விட்டார். சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ந்து விட்டார். உங்களது ராசிக்கு 2இல் அமர்ந்து இதுவரை உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து குடும்பத்தில் பிரச்சனைகளையும், பேச்சினால் பிரச்சனை, பொருள் பணம் இழத்தல், வருமானத்தில் நெருக்கடி, உடல் பாதிப்பு, மனதில் பயம் போன்ற தீமையான பலன்களை கடந்த 2.5 வருடங்களாக கொடுத்து வந்த சனி பகவான் இந்த 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த பயிற்சி பெருமளவு நன்மைகளை உங்களுக்கு தர இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது வீர ஜெய வெற்றி ஸ்தானமாகும். இதில் சனி பகவான் அமர்வதால் தனது 3, 7, 10ஆம் இட பார்வையினால் உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும், இது பாக்கியம் அதுபோக யோகஸ்தானத்தையும், 12ஆம் இடமான அயன சயன விரய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த சனி பயிற்சியில் உங்களது நிலைமை தலைகீழாக மாறும். நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும். இப்ப நான் சொல்ல போறது பூரா சிறப்பு பலன். நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும். நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். வாழ்க்கையில் இதுவரை என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்காமல் துன்பப்பட்டு வந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். திருமணம் அமையாமல் வருந்தி கொண்டிருப்போருக்கு திருமணம் கைகூடும். உடல் உபாதைகளால் துன்புற்றவர்களுக்கு உடல் நலம் பெறுவார்கள். இது போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். வராத பணம் இனி உங்களை தேடி வரும். உங்களது உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். குடும்பத்தில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள், வாகனம், வீடு, காலி இடங்கள் வாங்குவீர்கள். பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இதுநாள் வரை அனைத்திலும் நஷ்டங்களை ஏற்படுத்திய சனி பகவான் இனி அனைத்திலும் லாபத்தினை கொடுப்பார். கடன்கள் அடைபடும் காலம் இது. பொதுவாக 7.5 சனி நடந்தாலே கடன் உருவாகும். அவர் ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய தகுதிக்கேற்ப கடன் வாங்கி வச்சிருப்பீங்க. கடன் தொகை அளவு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஏன்னா நீங்க வட்டி கட்டுவதே வந்து பகவான்கிட்டதே வட்டி கட்டுறீங்க. இப்போது வெற்றி ஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் கடன் சுத்தமாக அடைபடும். நீங்க நினைச்சிருப்பீங்க எப்படா அந்த கடன் சுத்தமா அடைபடும் அப்படின்னு. இப்ப வந்து இந்த 2.5 வருட காலம் 3ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கும் போது கடன் சுத்தமாக அடைபடும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். இனி வாழ்வில் 2.5 வருடம் பொற்காலம். நிகழ்த்த முடியாத பல சாதனைகளை உங்களை செய்ய வைப்பார் சனி பகவான். அசாத்திய மனதிறமை உங்களிடம் பளிச்சிடும். எதிலும் முதன்மை பெறுவீர்கள். உங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கு, சொல்வாக்கு கூடும். வெளிநாடு சென்று வரும் யோகம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள். தொழில், உத்தியோகம் புரிபவர்களுக்கு முன்னேற்றம். தொழில் பாதிப்பு, பிரச்சனை, பகை என்ற நிலைமை மாறி லாபம் கிடைக்கும். தொழில் செய்வோர் புதிய முதலீடு செய்வீர்கள். சிலர் தொழிலை விரிவுபடுத்துவார்கள். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு மற்றும் சலுகைகளும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு, கவனிப்பு இரண்டுமே கிடைக்கும். இதுநாள் வரை உங்களை தாழ்வாக எண்ணியவர்களுக்கு உங்களை பார்த்து அதிசயப்படும் வகையில் உங்களை சனி பகவான் உயர்த்துவார். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்தில் உள்ள வில்லங்கம் விலகும். சிலர் புதிய தொழில் தொடங்கலாம். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி லாபம் கொடுக்கும். இயந்திரம், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, எண்ணெய் வகைகள் விற்பனை, வாகன விற்பனை, பழைய இரும்பு பேர்பாட்டு சாமான்கள் போன்ற தொழில்கள் லாபமடையலாம். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வீர்கள். கருத்து வேறுபாட்டினால் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள்.
உறவினர்கள் உதவுவார்கள். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு கடந்த 7½ வருடங்களாக சரியான வருமானம் இல்லாமல் மகசூல் கம்மியாகி நஷ்டமடைந்து வந்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் பயிர் விளைச்சல் சரியாக இருந்திருக்கிறாது. ஜோதிட பாடல் ஒன்று உள்ளது. அது என்ன அப்படின்னா, 7½ சனியில் பயிர்கள் சாவியாகும் என்பதுதான் அந்த சொல். சாவியாகும் அப்படின்னா மகசூல் வராது. இனிமேல் பயிர் விளைச்சல் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்கும். அதனால லாபமும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கட்சியில் கிடைக்கும். மாணவர்களுக்கு இதுவரை அசிங்கம், அவமானம் போன்றவை கடந்த 7½ வருடங்களாக கிடைத்திருக்கும். இனிவரும் காலத்தில் மார்ச் 6ஆம் தேதிக்கு பின் உங்களது கல்வி சிறக்கும். அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். மகர ராசிக்கு ஒரு பொதுவான பலன் ஒன்றை கூறுகிறேன். அது என்னன்னா, எந்த வயதினராக இருந்தாலும், நீங்கள் மாணவராக இருந்தாலும், மத்திம வயதினராக இருந்தாலும், முதியோராக இருந்தாலும், அதனால இந்த 3 வயதுல எந்த வயதினராக நீங்கள் இருந்தாலும், மகர ராசிக்காரர்களே, நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். இதுதான் மகர ராசிக்கான பொது பலன். இது என்னோட குருநாதர் சிறுவாலை கிருஷ்ணசாமி ஐயங்கார் சொல்லிட்டு போனது. நாங்க பரம்பரையா ஜோதிடம் பார்த்து வர்றோம். இதுல மகர ராசிக்கான பலன் அவர் சொல்லிட்டு போனது. இந்த நண்பர்களால உங்களுக்கு பண இழப்பு, நேர விரயம் போன்றவை உங்களது வாழ்க்கையில் ஏற்படும். இந்த மாதிரி நண்பர்களால் பாதிக்கப்படாமல் இருக்க நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். பரிகாரமாக மே 31ஆம் தேதி வரை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அருகில் உள்ள துர்க்கை காளி அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர ராகு கேதுவினால் ஏற்படும் பாதிப்பு விலகி அதிர்ஷ்ட பலன்களை பெற முடியும். இத்துடன் மகர ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை நிறைவு செய்கிறேன். இது மகர ராசிக்கான பொது பலன் ஆகும். தசாபுத்தி பலன் அறிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 938 713 தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமது சேனல் மதுரை மீனாட்சி மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் கைகூடும். குருவே துணை.